பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் திரைப்பட இயக்குனரும் மூத்த பத்திரிகையாளருமான பரமன் நம்முடன் இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம். தாவேக விஜய் வெற்றி பெற்றார். அதாவது இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் காலையில் வந்துட்டு இருந்த தகவல் என்னென்னா, திமுக எதிர்க்கட்சி ஆயிடுச்சு, ஆனால் எதிர்க்கட்சி தலைவராக ஸ்டாலினால் அமர முடியல. எடப்பாடி வெற்றி பெற்றிருக்கிறாரு, ஆனால் எதிர்க்கட்சி தலைவரான பதவியில் அவரை தக்க வைத்து கொள்ள முடியல. தாவேக வெற்றி பெற்றுருச்சு, ஆனால் சிஎம் நாற்காலியில் உட்கார்றதுக்கு அறுதி பெரும்பான்மை இல்லை. இப்படியான தகவல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தகவல் அடிப்படையில் தாவேகா 108 இடம் வெற்றி பெற்றிருக்குது. விஜய் 2 இடங்களில் போட்டியிட்டனால ஒரு இடத்தை ராஜினாமா செய்யணும். அதற்கப்புறம் அது வெற்றி பெற்று வந்ததுக்கப்புறம் தான் அந்த கணக்கு. இப்போ தாவேகாவுக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன் ஒரு 11 எம்எல்ஏக்கள். அந்த விஜய் ஒரு வேலை ஒன்று ராஜினாமா பண்ணி அந்த இடத்தை அவர்களே வெற்றி பெற்று விட்டாலும் 11 எம்எல்ஏ அறுதி பெரும்பான்மைக்கு தேவை. அப்படி பெரும்பான்மைக்கு கரெக்டாக வச்சுக்கிட்டு போனால் நாளைக்கு ஏதாவது சிக்கல் நிகழும். ஒரு 20 எம்எல்ஏக்களுடன் அவர் ஆட்சி நடத்தினால்தான் ஒரு சேஃபஸ்ட் பிளேவாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போனா இந்த 20 எம்எல்ஏக்களுக்கு கிடைக்கிறதுக்கு என்ன ஆப்ஷன் இருக்குது விஜய்க்கு? முதல்ல இந்த தேர்தலை சில அரசியல் கட்சிகள் முன்பே கணித்து தான் கூட்டணி ஆட்சி வேணுன்ற கோரிக்கையை முதல்லே வைத்தது. அது நிராகரிக்கப்பட்டு அதற்கு வேறு சில மாய வலைகள் பற்றி அப்படி ஒரு சூழ்நிலையே தமிழ்நாட்டில் இல்லை. தமிழ்நாடு அரசியல் அந்த மாதிரி ஒரு தொங்கு சட்டசபையவோ இல்லை கூட்டணி ஆட்சியவோ விரும்பவே விரும்பாதுன்னு 2 திராவிட கட்சிகளும் சூட மேலே சத்தியம் பண்ணாங்க. இன்றைக்கி என்ன மக்களுடைய மனநிலை என்ன? அதோடைய ரிசல்ட் என்னவா வந்திருக்கு? நீங்கள் பெரும்பான்மையாக ஆட்சி அமைச்சு கிழிச்சதெல்லாம் போதும். நீங்கள் இது வரைக்கும் உங்களுக்கு 5 வருஷம் உங்களுக்கு 3 தடவை உங்களுக்கு 5 தடவைன்ட்டு பல தடவை உங்களுக்கு பெரும்பான்மை கொடுத்து நீங்கள் அந்த பெரும்பான்மையை வச்சு இந்த நாட்டில் பண்ண அராஜகங்கள் என்னன்றதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இனிமேல் ஒரு கதம்பமான அவியல் கூட்டணி தான் வேணும். ஒரு கட்சி கூட்டணின்னு இல்லாமல் அந்த ஆட்சிக்குள்ளேயே சில மாறுபட்ட கருத்துக்கள் கொண்ட கட்சிகள் இருந்தால் தான் இது ஒரு ஜனநாயகத்தன்மையான அரசு நடக்கும்ன்ற எண்ணத்தில் மக்கள் அளித்த தீர்ப்பு இது. அதன் அடிப்படையில் தான் ஆஃப்டர் இந்த தொங்கு சபையை எப்படி நம்ம கொண்டு போகணுன்றதையே பார்க்கணும். இல்லை, நீங்கள் மக்கள் அப்படி எண்ணி வாக்களிச்சிருப்பாங்கன்னா இப்போ 2006 நம்ம பார்த்தது தான் 99 இடங்கள் தான் திமுகவுக்கு. ஆனால் அன்றைக்கு 2 ஆப்ஷன் இருந்தது. ஒன்று பாமக ஆதரவு அளித்தால் போதுமானது இருந்தது, காங்கிரஸ் ஆதரவு அளித்தாலும் போதுமானது. ஆனால் காங்கிரஸ் மந்திரி சபையில் இடம் கேட்கும். அப்போ பாமகவுடைய ஆதரவு மட்டுமே வாங்கி வைத்து கொண்டு கருணாநிதி 5 ஆண்டு காலம் ஆட்சியை நடத்திட்டார். காங்கிரஸும் ஆதரவு தான் இருந்தது, ஏன்னா மத்தியில் இவங்க ஆதரவு. அப்போ அங்கே நெருக்கடி பிரச்சனைகளே வரல. இப்போ கிட்டத்தட்ட அதே தான் 99க்கு பதில் 108 வந்திருக்குது. கேம் சேஞ்சர் மாதிரி இருக்கார்ல. அன்னைக்கு 2 திராவிட கட்சிகளும் கூட்டணியோ இல்லை அதிகாரத்தில் பகிர்வு தருவதற்கோ அதுக்கு விருப்பமே கிடையாது. ஆமாம், இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ இன்னைக்கு விஜய் தேர்தலுக்கு முன்பு முதல் மாநாட்டிலேயே கூட்டணியில் வந்தால் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு சொன்னார். இன்றைக்கி என்ன நிலைப்பாட்டை அவர் எடுப்பார் அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா 108 இடங்கள் வெற்றி பெற்றுவிட்டு ஒரு 12 இடங்களுக்காக மந்திரி சபையில் இடம் அளிக்கிறதுக்கு எப்படி தயாராவாங்க, என்னென்ன இடங்கள் அவங்க கேட்பாங்க, இப்படிலாம் ஒரு சிக்கல் இருக்குது. நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, மக்கள் எதை எதிர்பார்த்து வாக்களித்தாங்கன்னா ஒரு மாற்று கருத்துக்கள் கொண்ட கட்சியினரும் அந்த அமைச்சரவையில் இடம்பெறும்போது அது மக்களுக்கு பயனளிக்கத்தக்கதாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அந்த அடிப்படையில் கருத்தை சொல்கிறீங்க. ஆனால் அப்படி பார்க்க போனால் இங்கே சின்ன சின்ன கட்சிகள்லேருந்து இழுத்துட்டு வந்தால் தான் நீங்கள் அப்படி ஒரு சூழல் அமையும். அதற்கு தாவேகா உடன்பட்டு சம்மதிக்கணும். அந்த கட்சிகளும் வர தயாராகணும். இப்போ உதாரணத்துக்கு இன்னைக்கு திருமாவளவன் வேறு என்ன ஆப்ஷன் இருக்குது? திருமாவளவன் இன்னைக்கு பேசியிருக்கிறாரு. அதை குறித்து நாங்கள் சிந்திக்கவே இல்லைன்றாரு. சிந்திக்கவே இல்லைன்னா சிந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ விசிகா ஒரு 2, கம்யூனிஸ்டுகள் தலா 2, 6 ஆச்சு. இப்படி போய் அப்படி ஒரு கூட்டணியை சேர்க்கறதுக்கு முற்படுவாங்களா? இல்லை, முதல்ல இப்போ நம்ம எடுத்து 108 ஆட்சி அமைக்க முடியாது. தாவேகா எப்படியா இருந்தாலும் ஒரு 10 பேரை நீங்கள் சேர்த்து தான் ஆகணும். நீங்கள் என்ன தான் பெரும்பான்மையாக இருந்தாலும் உங்களுக்கு அப்படி நீங்கள் தனித்து ஆட்சி அமைக்கிறதுக்கு உண்டான இன்னொரு 10 சீட்டை சேர்த்து கூட கொடுத்துருந்துருக்கலாம். ஏன் மக்கள் உங்களை 108 நிப்பாட்டினாங்க? நீங்களும் அவர்களைப் போல ஒரு மோனோபோலி ஆயிடக்கூடாது, நீங்கள் மக்களோடு மக்களாக நிற்கணுன்றதுனால தான் உங்களுக்கு 108 கொடுத்துருக்காங்க. அப்போது அந்த 10 சீட்டுக்காக நீங்கள் மற்றவர்களை அரவணைச்சு போய் தான் ஆகணும். தாவேகா வேறு வாய்ப்பு கிடையாது. அப்போ அரவணைத்து போகிறதுல தாவேகாவுக்கு எதுவும் தயக்கம் இருக்கிறதா எனக்கு தெரியல. ஏன்னா அந்த கட்சி ஆரம்பத்திலே சொல்லிடுச்சு, நாங்கள் ஆட்சியில் அதிகாரத்துலேயும் பங்குதாரோன்னு. இன்னொன்று, அது ஒரு புதிய கட்சி, அதனால் இந்த அதிகாரத்தை நான் மட்டுமே வச்சுக்கணும்னு நினைப்பாங்களான்னு எனக்கு தெரியல. அப்போ இவ்வளோ வெற்றி வாய்ப்பு வருமானதை அவங்களால கணித்திருக்க முடியாது. 108 இடம் வெற்றி பெற்றுவிட்டு இப்போ விசிகாவுக்கு 2, கம்யூனிஸ்டுகள் ஆட்சியில் பங்கு ஏற்குமா ஏற்காதான்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க என்ன முடிவு எடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது.
இந்த இரண்டு கட்சிகளுக்கு ஒரு அமைச்சரவையில் இடம் அப்படின்னா கூட ஒரு 3-4 இடங்கள் விட்டு கொடுக்கணும். அதுக்கு அவங்க தயாரா இருக்கிறாங்க. தயாரா தானே இருந்தாகணும். இல்ல இந்த ஆப்ஷன் வந்து இந்த ஆளை கூட்டுறதுக்கு எங்க போறது? நீங்க அதாவது என்ன, இப்ப உதாரணத்துக்கு இன்னும் காங்கிரஸையும் சேர்த்தாதான் உங்களால முடியும். அந்த குறுகின மனப்பான்மை, நான் 100 ஜெயிச்சிட்டேன் நீ 2 தானே ஜெயிச்சிருக்க அப்படின்ற குறுகின மனப்பான்மையோட இந்த அரசியலை மறுபடியும் தாவேக்கா அணுகுச்சுன்னா இது நாளைக்கு திமுக அதிமுகவா மாறிடும். இதெல்லாம் வேண்டான்ற மாற்றுக்கு தான் தாவேக்காவை தேர்ந்தெடுத்திருக்கு. அப்போ நீங்க வந்து விசிகாவினுடைய அனுபவத்தை பார்க்கணும், கம்யூனிஸ்டுகளுடைய அரசியல் அனுபவத்தை பார்க்கணும், காங்கிரஸ் கட்சி இருந்த அரசியல் அனுபவத்தை பார்க்கணும். அவர்கள்லாம் இந்த அரசியலுக்காகவும் இந்த தமிழ்நாட்டுக்காகவும் இவ்வளவு தூரம் போராடி இருக்காங்க. இத்தனை 30 வருடம் 40 வருடமா எந்த அதிகாரத்திலையும் அவங்களால பங்கு பெற முடியல. மக்களோட மக்கள் இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப காங்கிரஸ் ஒரு வேலை, காங்கிரஸும் வருது, இப்ப விசிகா வருது, கம்யூனிஸ்டுகள் அப்படின்னா அப்படி ஒரு கற்பனை செய்து பார்த்தோம்னா, காங்கிரஸுடன் சேர்ந்து தாவேக்கா ஆட்சி அமைக்கிறதுக்கு பாஜக கிட்டேருந்து எந்த விதமான சமிக்கையும் எதிர்ப்பும் வராதா? ஏன்னா காங்கிரஸே அவர்களுக்கு வந்து எப்படியாவது அரசியலேருந்து அப்புறப்படுத்தணும் அப்படிதான், அதுதான் பாஜகவுடைய எண்ணமாக இருக்கும். மீண்டும் காங்கிரஸுக்கு ஒரு உயிர் கொடுக்குற ஒரு வேலையை, அதுவும் ஆட்சி அதிகாரத்தில் அமர்த்தக்கூடிய ஒரு வேலையை தாவேக்கா செய்தால் பாஜக அதை எப்படி அணுகும்? அதான் இப்போ மக்கள் தீர்ப்புக்கு எதிராக எல்லா பக்கமும் எல்லாரும் அரசியல் பண்ண போகிறாங்க. இந்த தொங்கு நடந்து இன்னும் கவர்னர் நமக்கு பொறுப்பு கவர்னரில் இருக்கிறதுனால இன்னொரு 20 நாள் இந்த பிரச்சனை வந்து ஓடத்தான் போகுது. இந்த 20 நாளுக்குள்ள இந்த வெற்றியை யார் தன்வசமாக்கிக்கிறதுன்ற போட்டி வந்து நடக்கும். கண்டிப்பாக பாஜக இது தான் சாதரவுப்பட்ட ஆட்களை உள்ள அனுப்பி இந்த ஆட்சியை தக்க வைத்து இதை தன்னதாக்கி கொள்ளலான்ற முயற்சியை அவங்களும் எடுப்பாங்க. அதே நேரத்தில் அதனால தான் நான் திரும்ப சொல்கிறேன், இந்த விசிகா, கம்யூனிஸ்ட்டு, காங்கிரஸ் நம்ம 5 தான் எடுத்திருக்கோம், 2 தான் எடுத்திருக்கோம், நம்ம போய் என்னட்ட விஜய்கிட்ட கேட்குறதுன்னு நினைக்காம, விஜயும் நம்ம 108 எடுத்திருக்கோம், நம்ம எதுக்கு இவங்கிட்ட போய் கேட்கணுன்றதை நினைக்காம, அதாவது வந்து நல்லா பார்த்தீங்கன்னா இங்கே பாஜகவுக்கு எதிரான இன்னொரு இயக்கமாக ஒரு மாநில கட்சியை தான் மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. பாஜகவோட கூட்டணி வச்சனால அதிமுகவுக்கு பெரிய வெற்றி கிடைக்காம போயிருந்தாலும் 2 தேசிய கட்சியிலுமே இந்த அளவுக்கு ஜெயிக்க வைக்கல இந்த தடவை. அப்போ திமுகவுக்கு மாற்றுன்னு இன்னொரு மாநில கட்சியை தான் வச்சுருக்காங்க. அந்த மனநிலையில் தான் நீங்கள் இவ்வளோ நாள் எப்படி உங்கள் கொள்கைகள் எல்லாத்தையும் அடகு வச்சுட்டு போய் திமுகவை பாஜகட்டிருந்து காப்பாற்றுறதுக்காக 5 வருஷமாக திமுகவை காப்பாற்றுனீங்களோ, அதே மாதிரி தாவேக்காவை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இன்னைக்கு விசிகாவுக்கும் கம்யூனிஸ்டுகளுக்கும் இருக்குது, காங்கிரஸுக்கு இருக்கு. விஜய் அணுகிறாரோ இல்லையோ இவங்க போய் அணுகணும். இவங்க அணுகாம விட்டுட்டீங்கன்னா இது வந்து தாவேக்கா அரசியலை காப்பாத்திக்கிறதுக்காக இல்ல, உங்க அரசியலை நீங்க காப்பாத்திக்கணும். நீங்க நினைக்கிறது உண்மையிலே தமிழ்நாட்டில் பாஜக புகுந்துடக்கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க தார்மீக அடிப்படையிலான ஆதரவை தாவேக்கா கொடுத்து மக்கள் விரும்பிய அந்த ஆட்சியை நீங்க தக்க வைக்கணும். அந்த ஆட்சி வர்றதுக்கு நீங்க உதவி செய்யணும். அதை விட்டுட்டீங்கன்னா அவங்க அடுத்த பிள்ளையை அவங்க பண்ணத்தான் செய்வாங்க. இப்போ நீங்கள் வந்து நான் திமுகட்ட ஜெயித்தேன், திமுக கூட தான் இருப்பேன், அதனால் தாவேக்காவை நான் வந்து போக மாட்டேன், எனக்கு அது கொடு இது கொடுன்னீங்கன்னா ஈஸியாக அது வந்து வலதுசாரிகளின் வெற்றியாக மாறிவிடும். ஈஸியாக நாளைக்கு பாமக 5 உள்ள போயிடும். எஸ்பி வேலுமணியை கட்சியை உடைச்சு அதிமுக 3ல் 1 பங்கை உடைச்சு எம்எல்ஏ வச்சுக்கிட்டு நீ போய் விஜய் கூட சேருன்னு சொன்னால் தாராளமாக எஸ்பி வேலுமணி போய் சேர போகிறாரு. அதை யார் பண்ணுவாங்க? அந்த பிஜேபி தான் பண்ணும், கண்டிப்பாக பண்ணும்ல. ஏன்னா 11 தோல்வி பழனிசாமி ஆயிட்டாரு. அவர் படுபாதாள பழனிசாமிக்கு இனிமேல் என்ன இருக்கு? ஏன்னா அமித்ஷாவுக்கு ஒரு கோபம் ஒரு வேலை இருக்குமோ எடப்பாடி கிட்ட, நீங்க வந்து ஏற்கனவே கூட்டணியை சேர்க்கலாம்னு சொன்னது, அதிக சீட்டு கொடுக்க முடியாது. அவங்க பிளே வந்து எப்படியா இருந்தாலும் ஒரு வேக்கண்ட் வேணும் அவங்களுக்கு இல்லையா? அப்போ நீங்கள் வந்து ஒரு மாநில கட்சியாக அடுத்து வந்து திமுக ஆல்டர்னேட்டிவ் இல்லை அதிமுக ஆல்டர்னேட்டிவாக தாவேக்கா வந்துருச்சு. அப்போ இந்த அரசியல் களம் மாறிடுச்சு. இதுக்குள்ளே நம்மளால் ப்ளே பண்ண முடியும். இப்போ இதில் 2ல் இருக்கிறது ஏதாவது ஒன்று ஒழிச்சு கட்டிடுவோம். அதிமுகவை 2ஆக பொழந்துட்டோம்னா பாதி நம்மகிட்ட வந்துடும், பாதி விஜய்கிட்ட போயிடும். அதான் நடக்கும். அப்போ வந்து அது இன்னும் சுலபம் இல்லையா? அப்போ வந்து தாவேக்காவை வைத்து அரசியல் சூதாட்டங்கள் 2 பக்கத்துலேயும் நடக்கத்தான் செய்யும். அது பாஜக தனக்கு சாதகமாக்கிக்கிட பார்க்கும். நீங்கள் உண்மையிலேயே அந்த மதசார்பற்ற தன்மைக்கு எதிராக இந்தியா கூட்டணிக்கு தலைவர் யார்? காங்கிரஸ் தானே. திமுகவா தலைவர்? திமுக இருக்கிறதுனால தான் அது பாஜக எதிர்ப்பு முகமா? திமுகவே கூட்டணிக்கு போன கட்சி தானே பாஜகவோட. அப்போ உண்மையான பாஜக எதிர்ப்பு முகமாக காங்கிரஸ் இருக்கும்போது காங்கிரஸ் அந்த முடிவை எடுத்தால் அதோடு சேர்ந்து கம்யூனிஸ்டுகளும் விசிகாவும் அந்த முடிவை எடுத்து தார்மீக அடிப்படையில் தாவேக்காக்கு ஆதரவு கொடுத்து அந்த ஆட்சியை நிறுவனம். அதுதான் மீண்டும் தமிழ்நாட்டில் பாஜக காலூன்ற விடாத அளவுக்கான ஒரு முயற்சியாக இருக்கும். நீங்கள் சொல்லக்கூடிய ஆப்ஷன் 1, பாஜக பாமக அதிமுகவை உடைத்து கொண்டு வந்து ஆட்சியை நிறுவுறதுக்கு பாஜக ஒரு பக்கம் முயற்சி செய்யும் அப்படின்றீங்க. இன்னொரு பக்கம் அதை தடுக்கணும், பாரதிய ஜனதா காலூன்று விடக்கூடாது அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு இருந்தால்
காங்கிரஸ், கம்யூனிஸ்ட்டு, விசிகா இவங்க வந்து நீங்களே ஆதரவு கொடுத்து அங்கே போகணும். இதுதான் இருக்கக்கூடிய 2 ஆப்ஷன். இது போக 3வதாக பாஜக உள்ளே நுழைந்து விடக்கூடாது என்பதற்காக திமுக அப்படி ஒரு முடிவுக்கு வருமா அப்படின்னா இப்போ சொல்கிறாங்க என்னென்னா திமுகவும் அதிமுகவும் ஒன்று சேர்ந்துடும், ரெண்டும் வந்து இல்லை. நான் என்ன கேட்குறேன், திமுக தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்தா என்ன ஆகிடும்? இப்போ பாஜக இந்த வேலையில் ஈடுபட போகுது இல்லை ஈடுபடும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தால், தமிழ்நாடு எப்பயுமே வந்து வேறு களம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தா, திமுக ஒருவேளை தார்மீக அடிப்படையில் நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம் வெளியிலேருந்து அப்படின்ற அந்த முடிவுக்கு திமுக வருமா? இல்லை, வர வாய்ப்பு இல்லை எனக்கு தெரியும். இன்னொன்று வந்து திமுக மீதான வெறுப்பு தான் தாவேகாவுடைய இவ்வளோ பெரிய வெற்றிக்கு வந்து மெயின் காரணம். அவ்வளவு சீக்கிரம் அவங்க அதிகாரத்தை வந்து விட்டுட்டு போய் என்ன இந்த 5 வருடம் அவங்க உழைச்சி தான் தன்னுடைய பழைய எல்லா கரையுமே போக்கணும் மொத்தமாக. இப்போவும் வந்து ஆட்சியில் திமுக போய் பங்கு பெற்றுக்கிட்டாங்க இல்லை ஆட்சியில் பண்ணிட்டாங்கன்னா கேம் ரோலே இல்லாமல் போயிடும் திமுகவுக்கு. அதனால் அந்த ரிஸ்க்கை திமுக எடுக்க வாய்ப்பு இல்லை. இன்னொன்று இவ்வளோ பெரிய ஊழல் பிரச்சனைகள், இன்னும் நிறைய சிக்கல்கள் இருக்குது திமுகவுக்கு. எல்லாத்தையும் திமுக சந்திக்கணும்னு 5 வருஷத்தில் மக்கள் மன்றத்தில் நீங்கள் அவ்வளோ பிரச்சனை இழுத்து வச்சுருக்கீங்க. ஒன்று இந்த 5 வருஷத்தில் ஒவ்வொருத்தர் மேலேயும் டாஸ்மார்க்லேருந்து ஆரம்பித்து எல்லா ஊழல் வழக்குகளும் இருக்குது, பல்வேறு விதமான சிக்கல்கள் இருக்குது, என்னென்ன அதிகார துஷ்பிரயோகங்கள் இருக்குது, எல்லாத்தையுமே எதிர்கொண்டு தானே ஆகணும். திமுகவும் அதிமுகவும் மாற்றி மாற்றி வந்ததுனால தானே நீங்கள் அவனை காப்பாற்றினீங்க, அவன் உங்களை காப்பாற்றினா 2 பேரும் சேர்ந்து 50 வருஷமாக என்ன தப்பு பண்ணாலும் நம்மளை கேள்வி கேட்க எவனுமே இல்லைன்னு தானே வாழ்ந்தீங்க. இப்போது 2 பேரையுமே கேள்வி கேட்கறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வேணும்னு தான் மக்கள் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இப்போ 2லேயுமே திமுகவோ அதிமுகவோ போய் தாவேகாக்கு ஆதரவு தெரிவித்ததுன்னா அது வந்து மீண்டும் படுபாதாளத்துக்கு செல்லும். இந்த ஆப்ஷன் அப்போ க்ளோஸ் பண்ணணுன்னா விரைந்து இதுக்கான வேகத்தை காட்ட வேண்டியவர்கள் காங்கிரஸோ அல்லது தாவேகாவோ செய்யணும். இப்போ நீங்கள் சொல்கிற ஒரே ஆப்ஷன் வந்து காங்கிரஸ், கம்யூனிஸ்ட்டு, விசிகா, இதுதான் தாவேகாவுக்கு இருக்கக்கூடிய சேஃப். பாஜக வேண்டாம்னு நினைக்கக்கூடிய இவர்களுக்கும் அதுதான் சேஃப் அப்படின்னா இதில் யார் ஆர்வம் காட்டுவாங்க? எவ்வளோ காலம் எடுக்கும் இது? இல்லை, இதில் ஆர்வம் காட்டுறதுன்றது இப்போ தாவேகா ஆர்வம் காட்டணும் உறுதியாக. ஏன்னா வந்து உங்களுக்கு தான் பெரும்பான்மை கொடுத்துருக்காங்க, நீங்கள் இறங்கி வரணும். நீங்கள் வந்து தேர்தலுக்கு முன்பு சொன்னதை இப்போ விசிகாவுக்கு ஒரு அமைச்சரவை தொகுதியோ, கம்யூனிஸ்ட் மினிமம் அஜெண்டா ப்ரோக்ராமோட கூட இணையலாம். அவங்க நாங்கள் ஆட்சியில் பங்கு பெற வேண்டாம், எங்களுக்கு இதெல்லாம் வச்சு எங்களுக்கு செய்யுங்கன்னு சொல்லி கூட வரலாம். காங்கிரஸ் கொடுக்கலாம். எதுவாக இருந்தாலும் அவர்களுக்கு கொடுப்பதில் தவறில்லை. ஏன்னா விசிகாவுக்கு ஒரு அங்கீகாரம்ன்றது ஒரு சமூக அங்கீகாரம் தான். அது கம்யூனிஸ்டுகளுக்கு கொடுக்கறதுன்றதும் அது வந்து அதனால் எந்த கேடு வந்துட போகிறது கிடையாது. காங்கிரஸுக்கு கொடுக்கறதுல வேணால் நமக்கு இருவேறு கருத்து இருக்கலாம். அதுவும் காங்கிரஸில் வந்து அந்த பழமைவாத காங்கிரஸ் காலியாகி போச்சு இன்றைக்கி. ஒருவேளை இந்த ஜெயிச்சு வந்திருக்க 5 பேரில் யாராவது ஒருத்தர் வந்து ராகுலோட இதில் இருக்கிறதுனால காங்கிரஸுக்கு 2 கொடுக்கலாம். அப்படி வந்து புதிய கட்சிகளுக்கு அதிகாரத்தை பகிர்ந்தளித்து கொடுக்கறது அரசியல்லே ஒரு புதிய அத்தியாயமாக இருக்கும். ஏன்னா அதிகாரம் ஒரு இடத்துல இது வரைக்கும் குமிஞ்சு இருந்துச்சு. இன்றைக்கி பரவலாகும் போது ஒரு துறை ஒரு தனிப்பட்ட ஒரு கட்சிக்கு போகுதுன்னு வைங்களேன். இப்போ வந்து துறையோ இல்லை ஏதோ ஒரு துறை வந்து போக்குவரத்து துறைன்னு ஒரு துறை வந்து விசி காட்ட போகுதுன்னா அந்த துறை சார்ந்து விசிகா செயல்படும் போது அதோடைய ஆளுமைத்தன்மை வெளியே தெரியும் இல்லையா? அது வந்து ஒரு கட்சிக்கு பலம் தானே. இது சிறிய கட்சிகளை அதிகாரத்துக்குள்ளே கொண்டு வர்றதுன்றது அதிகாரம் பரவலாகிறதுக்கு உண்டான விஷயம். அது வந்து ஒரு ஜனநாயகத்தினுடைய மிகப்பெரிய மேன்மை. 1%, 2% ஓட்டு வாங்கி இருக்கவர்களும் இந்த அதிகாரத்தில் பங்கு பெற்று அவர்களும் மக்களுக்கு சேவையாற்ற முடியுன்றது இதுபோல் ஒரு சந்தர்ப்பம் இனிமேல் கிடைக்குமான்றது தெரியல. கடந்த காலங்களில் கிடைச்சதை திராவிட கட்சிகள் கொடுக்க தயாராக இல்லாத காலத்தில் இன்றைக்கி அதோடைய ஆளே வந்து ஓப்பனாக தர தயாராக இருக்கும்போது இதில் 2வது மாற்று கருத்தே இல்லாமல் இந்த கட்சிகள் எல்லாம் போய் தார்மீக அடிப்படையில் ஆதரவை கொடுத்துடணும், அவங்களும் பெற்றுடணும். இதுதான் ஆட்சி அமைக்கக்கூடியதுக்கான வாய்ப்பு, சந்தர்ப்பம். நேர்மையான வழியில் ஆட்சி அமைக்கிறதுக்கு உண்டான சந்தர்ப்பம் இது ஒன்று தான். இதை மீறி நீங்கள் வேறு எந்த விதத்திலேயான குதிரை பேரங்களை நீங்கள் நடத்தினாலும், வேறு ஆளை தூக்குறது அதை தூக்குறது இது செஞ்சாலும் அது அரசியல் சாபக்கேடாகத்தான் திரும்பவும் மாறும். அந்த எந்த சாக்கடையிலேருந்து நாங்கள் வெளிவரணும்னு நினச்சோமோ திரும்ப அதே சாக்கடைக்குள்ளே இறக்கி வச்சு பாலாபிஷேகம் பண்ணி பன்னீர் தெளித்து ஆட்சி அமைக்கிற மாதிரி ஆயிரும் மறுபடியும். நன்றி. நன்றி.